திரு எஸ்.ஜி. சூர்யா, ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியாகவே ஆளுநர் மேலே சொல்கிறது, அது இந்த பாடத்திட்ட விவகாரத்துலேயும் அதான் வெளிப்பட்டிருக்கா? அப்படி தான் பார்க்கணுமா? முதல்ல அவர் சொன்னது நான் பார்த்தேன். அவர் எங்கேயும் தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்குது, இது லாயக்கே இல்லை, அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தலை. அப்படி சொல்லலை. இதை கம்பேர் பண்ணும்போது அது பெட்டராக தேசிய பாடத்திட்டத்தை விட அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் தமிழ்நாடு சிலபஸில் சமச்சீருக்கு முன்னாடி இருந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். 11th 12th 10th வரைக்கும் எல்லாமே அதில் தான் படித்தேன். அதனால் தமிழ்நாடு பாடத்திட்டம் மிக மோசம் அப்படின்ற கருத்தை அவரை தெரிவிப்பார். ஆனால் அதை நானும் கூட எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த கல்வியின் மூலம் நம்மளும் படித்து மேலே வந்திருக்கோம். இப்போ விவாதம் என்னவென்றால், இப்போ இவர் சொன்னார் உங்கள் முதலாளி அப்படின்னு சொன்னார். இவங்க முதலாளி குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிகள் ஏன் சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்துகிறார்கள், தமிழக வழி சிலபஸ்ல நடத்துவதில்லை? இது முதல் கேள்வி. இப்போ ஐஏஎஸ் பாலச்சந்திரன் ஐயா பேசுற இதை யாரு சர்டிஃபை பண்றா அப்படின்னு சொன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய முதல்வர் குடும்பம் முதற்கொண்டு மூத்த தலைவர்கள் எல்லாருமே எதனால் சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்துறாங்க. நீங்க சொல்ல அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது பிசினஸ், இது அரசியல்ல கலக்கக்கூடாது அப்படின்ற வாதத்தை நீங்க வைக்கலாம். அப்போ நீங்க இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் தமிழ்நாடு சிஸ்டம் தான் பெஸ்ட்னு சொல்லக்கூடியப்போ உங்களுடைய தலைவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஏன் நீங்கள் தமிழக மெட்ரிக் சிலபஸ்ல நடத்துவதில்லை அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நாங்கள் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதாவது 2020 இப்போ கண்டிப்பாக ஏறி இருக்கும். இப்போது 40லேருந்து 50 பள்ளிக்கூடங்கள் டாப் தலைவர்கள் டிஎம்கேல இருக்கக்கூடிய நடத்துவது எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் தான். தமிழக வழி சிஸ்டம் அவங்க பின்பற்றுவதில்லை. அதனால இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாலே அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருது. இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டானு உங்க தலைவர்கள் நடத்துறாங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா +1 +2 சிலபஸில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படி அந்த கம்பெனி சம்பந்தமாக நிர்வகிக்கக்கூடிய சட்டங்கள் படிக்கக்கூடிய அந்த சட்டம் மாற்றப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் 2013. அதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் 1956ன்னு ஒன்று அமலில் இருந்தது. அதை நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருந்தோம். இங்கே 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காமர்ஸ் சப்ஜெக்டில் கம்பெனிஸ் ஆக்ட் தான் மெயின் பாடமே. அது கிட்டத்தட்ட ஒரு 10 லெசன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி வரும். 2013 சட்டம் மாற்றப்பட்டது. 2018 வரைக்கும் தமிழ்நாட்டில் 11th 12th படிக்கக்கூடியவர்கள் 1956 ஆக்ட் தான் படித்தாங்களே தவிர 2013 ஆக்ட் படிக்கல. அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அது நம்மலாம் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும்போதே யூஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 2018ஆம் ஆண்டு வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 அப்கிரேடேஷன் வந்ததுக்கு அப்புறமா கூட கம்ப்யூட்டர் சயின்ஸு 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த விண்டோஸ் எக்ஸ்பி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா சிலபஸ் மாற்றப்பட்டது. இது நான் தமிழ்நாட்டு சிஸ்டம் மோசமாக இருக்குன்னு சொல்ல வரல. இதே பல மாநிலங்களில் இதுக்கு பின்னாடி கூட படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இல்லை பல மாநிலங்கள் நான் தான் சொல்லுறேன், இதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் இங்கே சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக அப்கிரேடேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றது முதல் கேள்வி. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கு முன்னாடி யூடியூப்ல சும்மா போட்டு பார்த்தேன். அதாவது மெட்ரிகுலேஷன் வர்சஸ் சிபிஎஸ்சி எது விச் இஸ் பெஸ்ட்னு அந்த டெக்ஸ்ட் கூட உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். முதல்ல ஒரு 6 வீடியோ வந்தது. 6 வீடியோலையும் கட்சி சார்ந்தவர்கள்லாம் யாருமே இல்லை. எஜுகேஷனலிஸ்ட், பொதுமக்கள், ஒரு பேரண்ட், இவங்க பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம்னு நீங்க எடுக்கிறீங்கன்னா சிபிஎஸ்சி நீங்க எடுங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம இதை கடந்து போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், முக்கியமான இடத்துக்கு வர்றீங்க. நீங்க சிபிஎஸ்சி தான் நல்லது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விளிம்பு நிலை மக்கள்கிட்ட கூட இருக்கக்கூடிய ஒரு பொது புத்தி. ஏன்னா என்னை நீ அப்பான்னு கூப்பிட்றத விட நீ டேடின்னு கூப்பிடு, நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு யாரோ ஒரு 6 பேர் உண்மையிலே அவங்க எஜுகேஷனலிஸ்டா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். நீங்கள் இன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் ஒரு வீதியில் போகிறவரை கூப்பிட்டு கேட்டால் அவர் சிபிஎஸ்சி தான் பெஸ்ட்டும்பாங்க. இது பொது புத்தி. அந்த கேள்வி தான் நான் சூர்யாட்டையும் கேட்டேன். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம அதை அணுகணுமா, இல்லை உண்மையிலே எல்லாருக்கும் எல்லாம் போய் சேருது, அது கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தில் ஆளுநரோ இல்லை பாஜகவோ இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கணுமா? இல்லை, இதில் பாஜக சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் கல்வி முறை ஆளுநருக்கு சொல்கிறேன். ஆளுநருக்கு ஓகே, அவருடைய கருத்து அது. பாஜகவும் எடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது இங்கே பள்ளி கல்வி விஷயங்கள். இப்போ உதாரணமாக இங்கே இப்போ நம்ம பழைய காலத்து சொல்லுவோம், அப்துல் கலாம் அவர்கள் கவர்மெண்ட் பள்ளியில் தான் படித்தார், சிவன் அவர்கள் கவர்மெண்ட் பள்ளியில் தான் படித்தார், எல்லாமே வீரமுத்துவேல் வரைக்கும் எல்லாருமே. அந்த காலங்களில் எவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்ததுன்றது கேள்வி. அப்போ இருந்தது அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தான். இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளுடைய நிலைமை என்ன, அது நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இப்போ சென்னையில் நீங்கள் என் கூட ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்புங்க, எந்த அரசாங்க பள்ளி
100 பள்ளிகள் இருக்குன்னா 100 பள்ளிகளுக்கும் போலாம். ஒரு பள்ளியில கூட மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் கிடையவே கிடையாது. டீடைல்ஸோட சொல்ல அம்பத்தூர்ல 93வது வார்டுல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில 300 மாணவர்கள் 11th 12th படிக்கிறாங்க. 2 டீச்சர்ஸ் தான் இருக்காங்க எல்லா சப்ஜெக்டும் நடத்துறதுக்கு. மிகப்பெரிய பற்றாக்குறை. இவங்க ஆட்சிக்கு வரும்போதே அந்த பற்றாக்குறை எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. இல்ல அதுக்கு நான் காரணம் சொல்றேன். இல்ல நம்ம ஓகே நீங்க சொல்லுங்க, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை சீரமைக்கணும் இல்ல அதை வந்து நல்லா பண்ணணும் வேற சீரமைக்க வாய்ப்பு அது ஓகே. நான் முடிச்சிடுறேன் என்னுடைய கருத்தை. சரி முடிங்க. திமுகவினர்கள் அனைவரும் கல்வி தந்தைகளாக மாறிய பிறகு அரசாங்க கல்லூரிகள் அரசாங்க பள்ளிகளுடைய தரம் குறைந்து கொண்டேதான் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரே ஒரு கடைசியா ஒன்று சொல்றேன். திருவண்ணாமலையில மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் வேணும்னு ரொம்ப நாட்களாக ஒரு கோரிக்கை. அங்க வந்து லா காலேஜ் கிடையாது. எங்க கவர்மெண்ட்ல லா காலேஜ் ஆரம்பிக்கல, ஸ்பெஷல் பர்மிஷனோட திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு பிரைவேட் லா காலேஜ் ஆரம்பிக்கிறார். அங்க நான் சமீபத்தில் சிதம்பரம் போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் அங்க வந்து பல கோர்சஸ் வந்து மூடப்படுகிறது. அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா, அங்கே திமுகவினர் திறக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள்ல அட்மிஷன் நடைபெற வேண்டும் என்பதற்காக பொது யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்சஸ் கூட ஸ்கிராப் பண்ணக்கூடிய அவலம் நடைபெறுகிறது. இல்ல சூர்யா, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நீங்க நான் டிபேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு இடத்துல விஸ்தரிப்பா நம்ம விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து திமுக தலைவர்கள் திமுகவுடைய நிலைப்பாட்டோட சுருக்கிறீங்க. நான் உங்களோட ஸ்டாண்டை கேட்கிறேன். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தமிழ்நாடு கல்வித்தரம் நல்லா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டம் நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையை மாற்றி பேசுகிறீர்கள். இல்ல பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமா நிதியை கொடுக்காம இருக்கிறீங்க, இல்ல மும்மொழி கொள்கைன்னு அதை நீ ஏத்துக்கணும்னு சொல்லி இந்திய மறைமுகமா திணிக்கிறீங்க. அதுக்கான பதில நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து திமுக எதிர்ப்பு ஓகே, அது நீங்க செய்யுங்க, அதை எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் அதற்கான பதில உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். பிஎம் ஸ்ரீ பத்தி நான் முதல்ல இல்ல உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை திணிக்கணுங்கிறதா ஒரே நோக்கம். இங்க இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தை சிதைக்கணும்னு ஆளுநர் வந்து ஒரு பிஆர்ஓ மாதிரி இருக்கிறாருன்னு இன்னைக்கு காங்கிரஸ் சொல்றாங்க. திணிக்கப்படலைங்க. இந்த மாநிலம் வந்து நாங்கள் இருமொழி கொள்கை தான் பின்பற்றுவோம் அபிஷியலா அறிவிச்சுட்டாங்க. என்ன நிலைப்பாடு? இல்ல நாங்க வந்து மத்திய அரசாங்கம் வந்து திணிக்கல, நீ பண்ணிதான் ஆகணும்னு. இப்ப பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் நிதி வராதனால நீங்க அந்த கேள்வி. தமிழ்நாடு பாஜக மும்மொழி கொள்கையை ஆதரிக்கதா எதிர்க்கு. எங்களுடைய கொள்கை வந்து மும்மொழி கொள்கை இருக்க வேண்டும்ன்றதுனாலதான். அதனால தமிழக அரசு வந்து பின்பற்றலன்றதுக்காக நாங்க போய் பின்பற்றி தான் ஆகணும். சிம்பிளா ஒரே ஒண்ணு கேட்கிறேன் சூர்யா, ஒண்ணுங்க. இன்னைக்கு இந்த பிஎம் ஸ்ரீ விவகாரத்துல, இந்த சமக்ர சிக்ஷா அபியான் விவகாரத்துல உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட உங்களை விமர்சிக்கிறாங்க, இன்க்ளூடிங் பாமக. இருமொழி கொள்கையை தீவிரமா ஆதரிக்கூடியவங்க தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும். அப்ப தமிழ்நாட்டில் உங்களை தவிர்த்த மற்ற அனைத்து கட்சிகளும், உங்க முன்னாடி கூட்டணியில இருந்த அதிமுக கூட இந்த சமக்ர சிக்ஷா அபியான் விஷயத்துல பாஜகவை விமர்சிக்கிறாங்க. நீட்டை கூட நம்ம எடுத்துக்கிறோமே, நீட்டு விஷயத்திலையும் டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் உங்களை ஆதரிச்சார். இன்னைக்கு அவர் நீட்டை எதிர்க்க தொடங்கிட்டாரு. ஸோ தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எது வேணுமோ அதுக்கு எதிராக உங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்க கூட வேறு நிலையில இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க. இது உங்களால நீங்க தனித்து இருக்கிறீங்க, சாரி தனிமைப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தவறு. எனக்கு 2 நிமிடம் பிஎம் ஸ்ரீல என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். இப்போ 6-7 முறை கடிதம் எழுதப்பட்டு சீஃப் செக்ரட்டரி மார்ச் 15, 2024 நாங்க பிஎம் ஸ்ரீல சைன் போடுறோம்னு சொல்லிட்டாரு. இப்போ நிதி ஒதுக்குறதுல ப்ராசஸ்ல பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா இப்போ இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, எஸ்எஸ்ஏ நிதியும் பிஎம் ஸ்ரீ நிதியும் இணைக்க வேண்டாம், பிஎம் ஸ்ரீயை தவிர்த்துட்டு எஸ்எஸ்ஏ நிதியை மட்டும் கொடுங்கன்னு சொல்றாங்க. இது நியாயமான கோரிக்கை, அதை மத்திய அரசு பரிசீலனை செய்யும்னு நாங்களும் நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனா இவங்க நாங்க இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு ஒத்துக்கிறோம்னு கடிதம் எழுதுனாங்க இல்லையா, அப்பவே இவங்க தெளிவா என்ன சொல்லியிருக்கணும்னா, நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதனால இந்த 2 நிதியும் மர்ஜ் பண்ணாம எஸ்எஸ்ஏ நிதியை மட்டும் நீங்க ஒதுக்குங்க அப்படின்ற வாதத்தை இவங்க கடிதம் எழுதும் போதே சொல்லியிருந்தா மத்திய அரசு அதை நிச்சயமா பரிசீலனை பண்ணிருக்கோம். இவங்க தான் அதை செஞ்சிருக்கணும்ங்கற பாடம் ஏன் இங்க வருது? ஏன் அவங்க அதை சேரணும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுனாங்க, இவங்க தான் சேர்ந்துக்கிறோம் லெட்டர் எழுதுனாங்க. அதை ஏன் பின்பற்றலன்னு கேட்டா உடனே ஹிந்தி திணிப்புன்னு சொல்றீங்க. பதில மும்மொழி கொள்கையில ஹிந்தி கட்டாயம்னு இல்ல, அப்புறம் எப்படி ஹிந்தி திணிப்பு வரும்? சரி, ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து கேந்திரிய வித்யாலயா இங்க செயல்படுது இல்ல, 49 ஸ்கூல் இருக்கு. ஆர்டிஐல எடுத்த டீடைல் இங்க வந்து தமிழ் படிக்க வைக்கலாம்ல, மத்திய அரசு கல்வி பாடத்திட்டம் தானே அது. அதில் ஹிந்தி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் எண்ணிக்கை 109, சமஸ்கிருதம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை 53. தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மத்திய கல்வி நிலையங்களில் இதுதான் நிலைப்பாடாக இருக்கும்போது தமிழ்நாட்டிலே இப்படி தான் இருக்குன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் படிக்கணும்னா அப்படி அதுக்கு என்ன சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க? அதை எப்படி நம்ப முடியும்?
இல்ல எதுவுமே வந்து ஆரம்பத்துல பண்ண முடியாதுங்க. டிமாண்ட் பேஸ்டா தான் பண்ண சரி, முடியும். okay. தேவைகள் இருக்கிறதுக்கு ஏத்த செய்யறதுக்கு தான் இந்த new வரேன் சூர்யா, policy கொண்டு வந்திருக்காங்க. நோட் பண்ணிங்க சூர்யா. ஒரே நிமிஷம். மதுக்குரையா வந்து சமஸ்கிருதம் யாரு பேசுறாங்க, எதுக்கு படிக்கணும்னு கேட்டாரு. அதற்கு வந்து எங்க கட்சியில இருந்து இல்ல, அவருடைய கட்சி ஆளக்கூடிய கேரளாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் சொன்ன விஷயத்தை அவருக்கு அப்படியே படிக்கிறேன். நமது புராதன மொழியான சமஸ்கிருதத்தை பிராமண மொழி என்று எதிர்ப்பதோ ஒதுக்குவதோ சரியல்ல. சமஸ்கிருத பொக்கிஷங்களில் உள்ள அறிவு இந்தியர் அனைவரையும் சென்றடையும் வகையில் அவற்றை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும். சமஸ்கிருதம் பாரதத்தின் அறிவுசார் பாரம்பரிய பொக்கிஷம் அப்படின்னு அங்கே கேரளா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு சமஸ்கிருத கல்லூரி விழாவில் பேசுகிறார். இப்போது பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சொன்னார், சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க, தமிழுக்கு கம்மியாக. இதே மேடையில் பல ஆயிரம் முறை நான் தெளிவு பண்ணிட்டேன். சமஸ்கிருதத்திற்கென்று மத்திய பல்கலைக்கழகங்கள் 10 பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. அதில் திமுக அங்கம் வகித்த யூபிஏ அரசாங்கத்தில் 2 பல்கலைக்கழகங்கள். மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. மொத்தம் 11 பல்கலைக்கழகங்கள். அதற்கு ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி நிதி ஒதுக்கும் போது அந்த நிதியெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ ஒதுக்குறீங்க, தமிழுக்கு இவ்வளோ கம்மியாக ஒதுக்குறீங்க அப்படின்றாங்க. தமிழுக்கு ஒதுக்குவதற்குன்னு தமிழ்நாடுன்னு அரசாங்கம் இருக்கின்றது, அவங்க தமிழ் மொழிக்கு ஒதுக்குறாங்க. தமிழ் மொழிக்குன்னு மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய பணம் எல்லாம் ஒதுக்குனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் சரி, எனக்கு தெளிவுபடுத்துங்க சூர்யா. காங்கிரஸ் இவ்வளவு நேரம் நான் ஏதாவது தடுத்தேனா உங்களை? பாலச்சந்திரன் ஐஏஎஸ் என்ன கேக்குறாரு, காங்கிரஸ்ல ஆரம்பிச்ச 10 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள், அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் 2 கேட்கிறேன், சேர்த்து பதில் சொல்லுங்க சூர்யா. 2 கேட்கிறேன், பதில் சொல்லிருங்க. 10 பல்கலைக்கழகம் மன்மோகன் சிங் திறந்தாரு. அவர் எங்கேயும் போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லல, உலகின் சிறந்த மொழி தமிழ்னு சொல்லல, நான் தமிழனா பிறக்கலன்னு சொல்லி கண் கலங்கல. பிரதமர் மோடி சொன்னாரா? ஆனால் அவரை தான் அதிகமாக நம்ப முடியும். சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கேள்வியில் நியாயம் இருக்குது. 1. 2வது இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு பினராயி விஜயன் இல்லை, இப்போ வேற ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு நினைவில்லை. இந்த விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ்ஐயா கேட்டார் இல்லையா, இந்த விவாதத்தை பற்றி பேசுங்கன்னு. நான் மீண்டும் சொல்கிறேன், ஆமாம் தமிழகம் எல்லாத்துலேயுமே முன்னேறி தான் இருக்கிறது, அதை ஒப்புக்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லைங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் முன்னேறி இருக்கு. ஆனால் 2 விஷயங்கள். ஒன்று வந்து அதுக்கு திமுக ஃபுல்லாக கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் கடந்த 48 ஆண்டுகளில் வெறும் 12-13 ஆண்டுகள் தான் திமுக ஆட்சி செய்திருக்கிறது தமிழ்நாட்டில். அதிமுகன்ற கட்சி வந்து 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதனால இதுக்கு ஃபுல்லா நீங்க திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்ட முடியாது. ஏனென்றால் அதிமுகவே எதிர்க்கிறது, நாங்க திராவிட மாடலுக்குள்ள வரல, நாங்க தமிழ்நாடு மாடல் சொல்லிட்டு. அது வந்து மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாங்கல்ல, மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாங்கல்ல, மும்மொழி கொள்கை அமல்படுத்த தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறாங்கல்ல, நாங்க அமல்படுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. பிஎம்சில எதுக்கு கையெழுத்து போட சொல்றீங்க? பிஎம்சின்னு உருவாக்கப்பட்டதே புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்காக. அதுல உள்ள கண்டிஷனை ஏத்துக்கணும்னு தானே சொல்றீங்க. ஏங்க இது வந்து அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். பாலச்சந்திரன் ஐஏஎஸ் வந்து அவர் அரசாங்கத்துல இருந்திருக்காரு. இப்போ அரசாங்கம் ஒரு திட்டம் வகுக்குது, வீடு கட்டணும்னு ஒரு திட்டம் வகுக்குதுன்னா அது வீடு கட்டுறதுக்கு தானே பயன்படுத்த முடியும். அந்த திட்டத்துல போய் இலவச அரிசி கொடுங்கன்னு கொடுக்க முடியுமான்னு அவர் கேளுங்க. அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுடைய அப்ஜெக்டிவே என்ன? புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்படும் மாதிரி பள்ளிகள். சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி இது புதுசா கட்ட போற பள்ளிக்கூடங்கள் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கூடங்களை அப்கிரேட் பண்றதுக்கான ஒரு திட்டம். அதுல நீங்க மும்மொழி கொள்கை கட்டாயம்னு நம்மளுக்கு மெமரண்டம் இருக்குன்னா அது நீங்க எது போக வேண்டாம். இப்ப நவோதயா பள்ளிகள்லயும் மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வேணாம்னு சொல்லிடுங்க, முடிஞ்சிருச்சு. இங்க என்ன பிரச்சனைனா நீங்க ஏத்துக்கிறோம் சொன்னதுனால அதற்கும் சேர்த்து இன்டகிரேட்டட் ஃபண்ட் அலாட் பண்ணப்பட்டிருக்கு பட்ஜெட்ல. இப்ப அது வேணாம்னு சொன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த 4000 கோடியில பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்குன்னு ஒரு 1000 கோடினா அதை கழிச்சிட்டு மீதி பணத்தை கொடுக்கணும். அது மத்திய அரசினுடைய கடமை தான். அது நீங்க அரசாங்க அளவுல நீங்க கான்வர்சேஷன் பண்ணுங்க. அப்ப இதுல எந்த அழுத்தமும் இல்லன்னு சொல்ல வர்றீங்க? நிச்சயமா கிடையாது. ரைட் சூர்யா, உங்க பதில். இல்ல, ஆகக்கூடிய கவர்னர் சொன்னது தப்புன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு, எனக்கு சந்தோஷம். தமிழ்நாடு கல்வித்தரம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு, எனக்கு சந்தோஷம். வர